அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியம் சுரேஷும் வீட்டுக்கு வந்த உடனே சுரேஷோட நெத்தியை பார்த்துட்டு லட்சுமி பதறி போய், டே சுரேஷ், என்னடா இது நெத்தியில அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்க, வலிக்குதுமா என்னம்மா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, என்னடா இது இப்படி வீங்கி போயிருக்கு, என்னடா இவதான் ஏதாவது செஞ்சாளா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, மா இல்லம்மா, எதுக்கு எடுத்தாலும் அவளையே ஏன் சொல்றமா, நான் அக்கா வீட்டுல இடிச்சுக்கிட்டேம்மா, அங்கே செவல்ல இடிச்சுக்கிட்டேன், பார்க்காம வந்ததுல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, அதுக்காண்டி இப்படி ஆடா இடிப்பாக, நெத்தில பாரு எப்படி வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, அப்பதான் ராகவனும், என்னடா சுரேஷ் பார்த்து இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்கவும், இல்லப்பா தெரியாம அடிச்சுக்கிட்டேன், இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல, அம்மாடி சின்ன மருமகளே மதி, இப்பயாவது என்ன உருப்படியா நாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நடப்பியா, இல்ல நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்க, மதி அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் ராகவன், இங்க பாருமா, உனக்கு முதலும் கடைசியுமா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க, நீ இத்தனை நாள் மாப்பிள்ளை வீட்டுல இருந்த சரிதான், ஆனா நாங்க சொல்றத கேட்டு நடந்து அடக்க ஒடக்கமான மருமகளா மலர் எங்க வீட்டுல எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் நீ இருக்கணும். அதே மாதிரி நீ நடந்துகிட்டேனா இந்த குடும்பத்துக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. இல்ல நான் இப்படித்தான் திரிவேன், பெரியவங்க பேச்ச மதிக்க மாட்டேன், மாமனார் மாமியார் சொல்றத கேட்க மாட்டேன், புருஷனுக்கு எந்த உதவியும் ஒத்தாசையும் செய்ய மாட்டேன்னு இருந்தேனா தயவு செஞ்சு சொல்றேன், இப்பயே உன் பொட்டி படிக்கைய கட்டிக்கிட்டு உன் அப்பா அத்தா வீட்டுக்கு போயிரு, அங்க போய் போலீஸ் அது இது போவா அப்படின்னு நினைச்சேன்னு வை, நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம், விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஒரே போடா போட மதி பார்த்துட்டு அமைதியாவே நிக்கிறாங்க. அப்பதான் பாக்யராஜ், அப்பா இப்பதான் அந்த பொண்ணு வந்திருக்கு, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, அப்பதான் சுரேஷும், அப்பா இனிமேல் அதெல்லாம் நல்லா நடந்துக்கிருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், நடந்துக்கிட்டா சரி போ, போய் உள்ள போய் உன் பெட்டி படிக்கைய வை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்ல, மதியம் உள்ள கொண்டாந்து பேக்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேரா கிச்சனுக்கு வராங்க. மலரு பார்த்தா இங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது கட் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, மலர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உங்களை தான் கேட்குறேன், இங்க இருக்கிற பாத்திரத்தை விளக்கிறவா, இல்ல வேற எதுவும் காய் நறுக்கி தரவா, வேற ஏதாவது டின்னருக்கு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கேட்க கேட்க மலர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நில்லுங்க, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், எனக்கு சுயமரியாதை இருக்கு, என்னைய பார்த்து இப்படி எல்லாம் கேட்டவங்க கிட்ட நான் என்ன பேசுறது, நீ ஏதோ உனக்கு செய்யணும்னு தோன்றது செய், தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மலரு பட்டுன்னு சொல்ல, மதிக்கு பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இதை பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி போடு நான் சக்கைனா, இவகிட்ட இப்படிதான் இருக்கணும், இப்பயாவது இந்த மலருக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சந்தோஷப்பட, மதிக்கு கஷ்டமா இருக்கு. மதி அப்படியே வந்து ரூம்ல அமைதியா உட்காந்துறாங்க. சுரேஷ் பார்த்துட்டு, என்னாச்சு விறுவிறுன்னு வந்து உட்காந்துட்டே, என்ன அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, இல்ல அவங்க ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, அப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, இல்ல அன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவங்க இருக்காங்கள மலர், அவங்கள பார்த்து உங்களை மாதிரி சுயமரியாதை இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு போல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, அதானே யாரை பத்தி உனக்கு கவலை இல்லை, பட்டு பட்டுன்னு பேச வேண்டியது, திரும்ப வந்து வருத்தப்பட வேண்டியது, பேசுறதுக்கு முன்னாடி இனிமேல் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதிக்கு அப்பதான் புரியுது அன்னைக்கு இந்த மாதிரி அவங்கள பேசியிருக்க கூடாது, மலரை பார்த்து சுயமரியாதை இல்லைன்னு கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மதிக்கு புரிஞ்சு வருத்தப்படுறாங்க. நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், அப்பதான் சுரேஷ், ஃப்ரீ தான் ஏன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்ல ஈவினிங் என்னைய கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதியா கேட்கவும், என்னடா இது இவளா அப்படி கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி கிட்ட, என்ன சொன்ன நீ தான் அப்படி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், ஆமா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், சரி கூட்டிட்டு போறேன் போய் கிளம்பு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதியும் கிளம்பி வராங்க. மதியும் சுரேஷும், அம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட சுரேஷ் சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடும்மா, மதி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி மதியும் சுரேஷும் ஒன்னா பைக்ல கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. மலருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேகமா ஓடியாந்து மதியும் சுரேஷும் பைக்ல போறத வந்து பாக்குறாங்க. மதியும் திரும்பி பாக்குறாங்க, மலரும் நின்னு பாக்குறாங்க.